ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். ஆம்பியர் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க பட்ஜெட் விலையில் நிறைய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 59,900 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபியூச்சர்ஸ் மற்ற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கு 2 வருஷம் வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. மோட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. நீங்கள் தாராளமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. தாராளமாக நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகலாம். இந்த 2 பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா. லோடிங் கேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 120 kg வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா 120 வரைக்கும் வெயிட் நல்லா தாங்கும் இந்த ஸ்கூட்ரு. வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடலில் ஒரு வேரியண்ட் தான் இருக்குது, நிறைய வேரியண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் சார்ஜ் போடுறனால போட்டுக்கலாம். அதேமாதிரி பாஸ் ஸ்விட்சும் இதில் இருக்குது. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஹப் மோட்டார் தான் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. பிரேக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு கிடையாது, ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்லேயும் ட்ரம்மு தான். ஸோ இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க்கு வராது. பாடி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பீடாமீட்ரு, ஓடாமீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டீட்டாச்சபிள் பேட்டரியும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. சீட்டுன்னு பார்க்கும்போது எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி சிங்கிள் சீட்டு தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிவர்ஸ் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதேமாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் டெலிஸ்கோப்பி கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 1.34 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ்லேயே பேட்டரி ஃபுல்லாயிரும். ஒரு வாட்டி பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா, அதாவது 100% சார்ஜில் இந்த ஸ்கூட்டரை உங்களால் 70 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிகிட்டு போக முடியும். அதாவது மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது. அதாவது பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்ரு தான். சாலிடாக உங்களுக்கு 50-60 கொடுத்தாலே பெட்ரோல் காசு ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ண முடியும். அதனால் நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, 70 கிலோமீட்டருக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. அதை பொறுத்த வரைக்கும் இது நல்லா மைலேஜ் கொடுக்கும். வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் 254 mm இருக்குது. அதேமாதிரி பேக்குக்கும் 254 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸு அப்படின்னு பார்க்கும்போது 1235 mm இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரஞ்ச், ரெட், ப்ளூ, எல்லோ அப்படின்னு 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. 4மே நல்லா லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 155 mm இருக்குது. பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது காயில் ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. எமிஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் BS6 இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் சில ஸ்கூட்டர்லாம் 2 பேட்டரி கொடுப்பாங்க. அதை செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா அதில் 2 பேட்டரி இருக்கா, இல்லை ஒரு பேட்டரி இருக்கா, அதேமாரி ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேட்டரி தான், 2 பேட்டரி கிடையாது. சார்ஜு நீங்கள் வீட்டில் போடுறனால போட்டுக்கலாம், அதேமாரி சார்ஜ் ஸ்டேஷனில் போடுறனால போட்டுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சில ஸ்கூட்டர்லாம் சார்ஜ் நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் மட்டும்தான் போட முடியும், வீட்டில் போட முடியாது. அந்த மாதிரி சார்ஜ் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 2த்துலேயும் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் சார்ஜ் ஸ்டேஷன் 2த்துலையும் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அடிஷ்னலாக அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் தேவையில்லாமல் நிறையா எதிர்பார்க்காம வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு மெயினாக எது தேவையோ அதை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். இல்லை எனக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆம்பியர்லேயே நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்ற மாடல்லாம் இருக்குது. நீங்கள் அதை அது சூஸ் பண்ணிக்கலாம். பட் லோ பட்ஜெட்டில் எனக்கு பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது தான் பெட்ரு. பாடி பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாதிரி லுக்கும் பார்க்கும்போது எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. ஆம்பியர் EV கம்பெனிலேயே லோ காஸ்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கூட்டர் எதுனா அது இந்த மாடல் தான். ஆனால் இந்த ஸ்கூட்டரில் ரைடிங் மோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அது ஒன்று ட்ராபேக்காக இருக்குது. லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்டு பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது, எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைலைட்டு, டேன் சிக்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் இருக்குது. இதில் பல்போ ஹாலஜனோ கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்இடியில் நல்லா லுக்காக இருக்குது.
இந்த ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 km/h தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அதிகமாக வந்து ஸ்பீடு இது கொடுக்காது. மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடு வந்து ரொம்ப எதிர்பார்க்காதவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் ஸ்பீடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகுது. ஏன்னா 25 மேக்ஸிமம் ஸ்பீடு தான் போகும். நீங்கள் லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு பக்கத்தில் ஒர்க்குக்கு போகிறது, இல்லை நீங்கள் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 10-20 கிலோமீட்டர் வெளில ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்லோவாக போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடில் தான் நான் போவேன், டாப் ஸ்பீடில் போவேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகுது. மற்ற எல்லா ஒர்க்குக்கும் நீங்கள் லோக்கலில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்கும். பட் ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகுது. அடுத்து லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது பேட்டரி வந்து கம்மியாக போகுது, சார்ஜ் தீரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் டைமாக இருந்தாலும் சரி, நார்மல் டயத்தில் உங்களுக்கு உடனே வந்து இன்டிமேஷன் காட்டும் டிஸ்பிளேல. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிரெடிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 11% இருக்குது. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. அதாவது இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 70 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. அது நல்லா இருக்குது. மற்றபடி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. எனக்கு ஸ்பீடு முக்கியம் இல்லை, பெட்ரோல் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு எனக்கு பட்ஜெட்டில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது இந்த ஸ்கூட்டரில். இந்த ஸ்கூட்டரோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரியோ லைவ் ப்ளஸ். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 59,900 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு போகும்போது ஒரு 8,000லேருந்து 10,000 வரைக்கும் வரும். அதாவது ஒரு 10,000 அதிகமாகும், 60,000க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டரோட டீட்டெயில் ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சைட்லலாம் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் இருக்கிற ஆம்பியர் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் பட்ஜெட் விலையில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுவது உங்கள் SGD.